ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ரத்தத்துக்கு ஒரு இறையியல் கருத்து உண்டு, ரத்தத்திற்கு ஒரு சமூக மதிப்பு உண்டு, ரத்தத்திற்கு பயாலஜிக்கலாக உடல் ரீதியான உளவியல் ரீதியான ஒரு அர்த்தம் உண்டு. அதே அந்த தாம் என்கின்ற அந்த எபிரேய சொல் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த இடத்துல ரத்தத்தோடு இவங்க தரையில் அடித்து ரத்தத்தோடு உண்டார்கள். அப்போது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அரசனுடைய பார்வையில். நாள் முழுக்க சாப்பிடாதுன்னு சொன்னதுனால கடைசீட்டில் அரசன் சொன்னானோ இல்லையோ, சாப்பிடுங்கன்னு சொன்னோ இல்லையோ, அவங்களே மிருகத்தை மேலே பாஞ்சி அடித்து தரையில் அடித்து ரத்தோடு சாப்பிட்டாங்க. அதுதான் தப்பு. இந்த தப்பை நிவர்த்தி செய்யணுமா இல்லைங்களா? செய்யணுமா? அரசன் செய்கிறான். எப்படி செய்கிறான் வாசிப்போமே. இப்போ 33ஆம் வசனத்தை வாசிப்போம். வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தார்கள், பரிகாரம் செய்ய வேண்டும். யார் செய்யணும்? அரசன் செய்கிறார். எப்படி செய்கிறாரு? அவருடைய மனநிலை என்ன? அதை பற்றி விளக்கம் தான் 31லேருந்து 34. இப்போ 33 வாசிப்போம். வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு சவுல், நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள், இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். மேலும் சவுல் கூறியது, நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும். அடிக்காதீங்க, அந்த கல்லில் அடிங்க. அதை தொடர்ந்து வாசிங்க. இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். ஓகே, இது 33ஆம் வசனம் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் அவருடைய மாட்டை அந்த கல்லின் மீது அடித்து அதை அடித்து சாப்பிடுகிறார். அதுக்கப்புறம் 38 வாசிங்களேன். எனவே சவுல், வீரர்களின் தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள், இன்று இப்பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கண்டறியுங்கள். இஸ்ரவேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன், இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. மேலும் அவர் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள், என் மகன் யோனத்தானும் நானும் மறுபக்கம் இருக்கிறோம் என்று கூற, வீரர்களும் உமக்கு நலமென தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள். அடுத்த வசனம் வாசிங்களேன். ஆகவே சவுல், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது. வீரர்களோ தப்பினர். பிறகு சவுல், எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் என்று சொல்ல யோனத்தான் மீதும் சீட்டு விழுந்தது. சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தான், என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன், இதோ நான் சாகத் தயார் என்று கூறினார். அதற்கு சவுல், யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும், இல்லையேல் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார். ஓகே, இது ரொம்ப டஃப்பான பேசேஜ். அந்த மனுநீதி சோழன் போல் அவருக்கு ஒரு அழகான பகுதி. ஆனால் விபுலியம் அந்த எப்படி அழகாக அணுகுது பார்ப்போம். அது இந்த டெக்ஸ்ட் வாசிச்சுட்டு நம்ம அதனோட விளக்கத்தை சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் இஸ்ராயல் மக்களுடைய தீர்ப்பு நிலைகள், எங்கெல்லாம் வழக்காடு மன்றத்தினுடைய செயல்பாடுகள், எங்கெல்லாம் ஆண்டோரை கூவி அழைக்கும் நிலைகள், இதெல்லாம் விளக்கி சொல்கிறேன். அந்த அடுத்த வசனம் வாசிப்போமே. ஆனால் மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரவேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலையை கொண்டிருந்த யோனத்தான் சாகலாமா? அது கூடவே கூடாது. ஆண்டவர் மேல் ஆணை, அவர் தலையிலிருந்து ஒரு முடியும் தலையில் விழக்கூடாது. ஏனெனில் கடவுளின் துணையோடு தான் இன்று அவர் செயல்பட்டார் என்றார்கள். இவ்வாறு வீரர்கள் அவரை சாவினின்று தப்பிவித்தார்கள். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடராமல் திரும்பிச் செல்ல பெலிஸ்தியரும் தங்கள் இடங்களுக்கு சென்றனர்.
அழகான டெக்ஸ்ட், ரொம்ப அழகான டெக்ஸ்ட்டு. நான் அந்த 14ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது இவ்வளோ நல்ல கருத்துக்கள் அடங்கியிருக்குமான்னு நானே நினைக்கல. மேலோட்டமாக வாசித்தேன். அதை ஊர்ந்து வாசிக்கும் போது அதனுடைய விவிலிய சொற்களை பார்க்கும்போது, அந்த கதாபாத்திரங்களை கட்டமைக்க முடிய தன்மைகளை பார்த்தபோது, அதில் பயன்படுத்துகிற வினைச்சொற்களை பார்க்கும்போது, அழகழகான இடத்திலே துண்டு துண்டாக இருந்தாலும் அதை ஒட்ட வைத்து பார்க்கும்போது அழகான இறையில் வருகிறது. 36இல் சவுல் சொல்கிறாரு, இன்று இரவு பிரிசை தொடர்ந்து செல்வோம், அவங்கள விடியற்கால வரையும் கொள்ள அடிப்போம், ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு சொல்கிறார். அவனை ஒருத்தனையும் விடமாட்டாங்கிறாரு. அப்போ படத்தில் என்ன சொல்கிறாங்க, ஐயா உங்கள் ஐடியா சூப்பருங்க ஐயா, வரங்கய்யா, வெட்டி சாச்சிடலாம்யா சொன்னாங்களா? சொல்லலை. உமக்கு நலமானதை நீர் செய்யும், அதான் சொல்கிறாங்க. உமக்கு நலமான பட்டத்தை செய்யும் என்றார்கள். குருக்கள் என்ன பண்ணுறாங்க, போன்னு சொல்லலை, போனான்னு சொல்ல, நாங்கள் இங்கே கடவுளை அணுகி வருவோம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரெண்டுமே இன்டிஃப்ரெண்ட் ஆக்ஷன். நீ நலமானதை நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் நாங்கள் சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேங்கப்பா, நீ போகிறத போப்பா செய்ப்பா. அப்போ ஒரு மாற்று கருத்துக்கு அங்கே இடமில்லைன்னு அவங்க உணர்றதுனால உமக்கு நலமானதை பட்டத்தை செய்கின்றாங்க. இது 36. இப்போ 40 போங்களேன், 40 வாசிங்களேன். அவர் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள், என் மகன் யோனத்தானும் நானும் மறுபக்கம் இருக்கிறோம் என்று கூற, வீரர்களும் உமக்கு நலமென தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள். அதே மாதிரி பாருங்க, 39 கடைசி வாக்கியத்தை வாசிக்க, வசனம்ல கடைசி வாக்கியத்தை, 39 கடைசி வாக்கியம். எவனும் மறுமொழி கூறவில்லை. சரிங்களா? படை வீரர்கள் சவுலின் கருத்துக்கு மறு கருத்து தெரிவிக்காமல் உமக்கு நலமன பட்டத்தை செய்யும் என்றார்கள். குருக்கள் நாங்கள் ஆண்டவரை அணுகி வருவோம்னு சொல்றாங்க. இன்டிஃபரண்டான ஆன்சர். அதே போலவே 39ஆம் வசனத்துடைய கடைசி வாக்கியம் என்ன சொல்கிறதுனா, எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. அப்பனா அது அப்ஜெக்ஷனபிள் ஐடியா. அந்த ஐடியாவை ஏற்றுக்கொள்ள ஆட்சேபம் தெரிவிக்க எவனுக்கும் தைரியம் இல்லை. சீட்டு போட்டு பார்ப்போம், யாருக்கு, நீங்கள் ஒரு பக்கம் நானும் என் பையனும் ஒரு பக்கம், உமக்கு நலமன பட்டத்தை செய்யுங்க. ஐயா வேண்டாங்க, இதுக்கு போய் எதுக்குங்க சொல்லலை. என் மகனுக்கும் எனக்கு சீட்டு போடுங்க, ஐயா வேண்டாங்கய்யா சொல்லலை. பயம் மிக முக்கியமான கருத்து. இந்த பகுதியில் 29ஆம் வசனத்தில் என் தந்தை நாட்டை குழப்புகிறார். பாருங்கள், நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன், என் கண்கள் தெளிவடைந்தன. ஒரு ஆன்டி ஆக்ஷன் பண்ணுறார், ரியாக்ட் பண்ணுறார், ஒரு மாற்று கருத்தை சொல்கிறார். ஆனால் படை வீரர்களிலோ குருக்களிலோ யாரும் ஒரு மாற்று கருத்தை சொல்ல அவர்களுக்கு வழி இல்லை, வாய்ப்பில்லை. அப்படி சொல்ல வந்தபோது உன் கையை மடக்கிக்கொள், விளக்கிக்கொள் என்று அரசன் கடுமையாக சொல்கிற ஒரு கதாபாத்திரமாக சவுலின் கதாபாத்திரம் இருக்கிறது. எந்த ஒரு தலைவன் மாற்று கருத்திற்கு இடம் கொடுக்கிறானோ அவன் ஜெயிப்பான். மாற்று கருத்தை இருக்கக்கூடாது என்கிறவன் தோல்வியை தழுவுவான். இதைத்தான் சவுலின் பாடம் சொல்கிறது. மகன் மாற்று கருத்து சொல்கிறான், அவனை மரண தண்டனை வரைக்கும் தந்தை இடித்துச் செல்கிற காட்சி பின்பகுதியிலே நாம் பார்த்தோம். மாற்று கருத்தை சொல்ல எவனுக்கும் துணிவில்லை, எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. குருக்கள் நாங்கள் ஆண்டவரிடம் அணுகி வருவோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் மாற்று கருத்து சொல்லலை, படைவர்கள் சொல்லலை, குருக்கள் சொல்லலை, யாருமே சொல்லலை, சொல்ல உடலை. அது தலைமைத்துவமா? ஆசிரியர் நம்மளை சொல்லாமல் கேட்குறார். மாற்று கருத்தை நம்ம கேட்காம போனோம் அப்படின்னோம்னாக்க நம்ம தோல்வியின் பாதையில் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். இதை பற்றி நம்முடைய ஊடகங்கள் நிறைய சொல்லுது. உதாரணத்திற்கு கணேசன் என்று நினைக்கிற ஆசிரியர் பெயர் மாத்தி யோசி என்று விகடன் பிரசுரத்தில் ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சின்ன புத்தகம், அழகான கருத்துக்களை கொண்டிருக்கிற அற்புதமான புத்தகம். மாத்தி யோசி, ஹாவ் அல்டர்னேட்டிவ் திங்கிங். அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் என்று சொல்வார்கள். பாக்ஸ்குள்ளேருந்து யோசிக்கிற, இந்த பாக்ஸ் விட்டு வெளியே வா, வெளியிலிருந்து உற்றுப்பார், என்ன யோசனை வருகிறது, என்ன ஆலோசனை கிடைக்கிறது, அப்புறம் செயல்படுத்து என்று சொல்வார்கள். அதே போல் ஆங்கில புத்தகங்களை சொல்லும்போது ரோடு லெஸ் டிராவல்டு என்ற ஒரு புத்தகம் இருக்குது. ஸ்காட் பெக் எழுதிய புத்தகம், அழகான புத்தகம். அந்த பயணப்பட்ட பாதைகள், எல்லாரும் போகிற பாதையில் போனோம்னாக்க 10ஓடு போகணும்னா 10ஓடு ஒன்றா போவேன். லோடு ரெஸ்ட் டிராவல்டு, அதிகமாக பயணப்படாத பாதை, தெரியாமல் இருக்கும், புதியாமல் இருக்கும், சில புதிராக கூட இருக்கும். பயணப்பட்டு பார், வெற்றி உன் வசமாகும் என்று அந்த புத்தகம் அழகாக சொல்லுகிறது. வெற்றி பெற்றவர்களுடைய ரகசிய சாவி எங்கே இருக்கிறது? மாற்று கருத்துக்கு இடம் கொடுப்பது. இன்றைய திருச்சபையிலும் சரி, பங்கு தலங்களிலும் சரி, அல்லது மற்ற அமைப்புகளிலும் சரி, மாற்று கருத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே விருப்பப்படுவது கிடையாது. நான் ஜெயிக்கணும், அதில் தப்பே இல்லைங்க. ஆனால் என்னை எழுத்தி அவனும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். அதுதான் அகங்காரமான வெற்றி, ஆணவத்தனமான வெற்றி, ஆண்டவருக்கு எதிரான வெற்றி, ஆண்டவர் விருப்பப்படாத வெற்றி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாற்று கருத்துக்கு இடம் கொடுத்து எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்குள்ளாகவும் இருக்கிற நன்மைத்தனத்தை உணர்ந்து பார்த்து ஒருவன் செயல்படும் போது அவன் தானே தலைவனாக, தலைத்திருந்த செலவனாக உயர்வான். ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த ஒரு கருத்தை தான் இந்த சவுல் நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறதாக நான் உணர்கிறேன். சவுல் கடவுளை நோக்கி, நான் பெலிஸ்தியரை பின்தொடரலாமா, அவர்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார். ஆனால் அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. இப்போ வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் நமக்கு அழகாக புரியுது. இப்போ சவுல் வந்து படைவர்களை ஒரு பக்கமும் தன்னையும் தன் மகனையும் ஒரு பக்கமாக வைக்கிறார். திருவுளச்சீட்டு யார் பக்கம் விழுவுது? சவுல் மீதும் அவருடைய மகன் மீதும் விழுது. ஆமாம், நான் தப்பு பண்ணேன், என் பையனோட சேர்ந்து தப்பு பண்ண சொல்லாமல் எங்கள் 2 பேத்துக்கு பதில் சீட்டு போடுங்க, நான் நல்லவன், ஒரு இவன் தப்பு பண்ணியிருப்பான் சொல்லாமல் சொல்கிறாரா இல்லைங்களா? இவன் தப்பு பண்ணுறதுன்னு உணர்ந்திருந்தா நான் தப்பு பண்ணிட்டப்பான்னு சொல்லியிருக்கணும். எங்கள் 2 பேத்துக்கு மேலே போடுங்க, யாருன்னு பார்க்கலாம் என்றால் யாரை சோதிக்கிறாய்? உன் மகனை சோதிக்கிறாய். திருவுளச்சீட்டு போடுறாரு. ஆண்டவர் பொய் சொல்லாதவர். திருவுளச்சீட்டு யோனத்தான் மேல் விழுந்தது, இவன் சாகவே வேண்டும். ஒரு அழகான வார்த்தை பாருங்க, எனக்கும் என் மகனுக்கும் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் என்று சொல்ல. அந்த வசந்த வாசிங்களேன். சவுல் எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் என்று சொல்ல யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது. சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தான், என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன், இதோ நான் சாக தயார் என்று கூறினார். ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. அது நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல, ஒழுக்கத்துக்கு மாறாவோ இறையிலுக்கு மாறாவோ இறை தூசணம் சொல்லியோ தப்பு பண்ணல, அடுத்து நான் உயிர் பலி செய்தோ அடுத்து நான் வஞ்சித்தோ பெரும்பாவம் கட்டிக்கொள்ளவில்லை. பசிச்சது, கோல்னால கொஞ்சம் தேன் எடுத்து சுவைச்சேன். தப்பாக இருந்தால் சாக தயார். யாரை பார்த்து சொல்கிறா? தீர்ப்பு சொல்கிற தந்தையை பார்த்து தீர்ப்புக்கு தலைவணங்க தயாராக இருக்கிற மகன் சொல்லுகிறான். இதுக்காக நான் சாகணும்னா நான் சாகிறேன். நான் சாப்பிட்டு என் கண்கள் தெளிவடைந்தது. அவங்க சாப்பிடல சோர்ந்து போனாங்க. என்ன பண்ணாங்க? மாட்டையும் தரையில் அடித்து ரத்தத்தோடு சாப்பிட்டாங்க. அது யார் காரணம்? நீ தான்யா. சொல்லாமல் சொல்கிறேன்னா இல்லைங்களா? அப்பேற்பட்ட பெரும்பாவத்தை செஞ்சு இப்போ சீட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறியே, யாரால் வந்துச்சு? என்னால் வந்துச்சுன்னு சொல்கிறியா? நான் சாக தயார். எவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் பாருங்கள். மனுநீதி சோழனுடைய நேர்மையை புடமிட்டு பார்க்கறதை போல் அழகான ஒரு விவாத மேடை அந்த இடத்துல நடக்குது. அப்போ வந்து அப்பா வந்து படை வீரர்களாக நானா என் மகனா, நானும் என் மகன் தான் வந்தப்ப உண்மையாகவே முழு உண்மையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆகவே சவுல் 41 பாருங்களேன், வாசிங்களேன். ஆகவே சவுல், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது. வீரர்களோ தப்பினர். இப்போ யாருக்கு முன்பாக முழுமை வெளிப்படுத்தணும்? அந்த படை வீரர்களா? ஆட்டையும் மாட்டையும் தரையில் அடித்து ரத்தத்தோடு உண்ட அவர்கள் பாவம் செய்தவர்களா, அல்லது நானா அல்லது என் மகனா, யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். சீட்டு மகன் மீதும் தந்தையின் மீதும் விழுகிறது. தந்தை அவர்களை, இப்பொழுது நாம் 14ஆம் அதிகாரத்தை மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தீர அலசுகின்ற ஒரு பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தீர அலசுகின்ற பார்வையை இந்த மேலோட்டமாக பார்த்த பார்வையோடு இடையிடையே சொருகி நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஆழங்களும் அர்த்தங்களும் புரிகின்றன. தந்தை அவர்களை, இவ்வாறாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது தான் நியாயம் நிறைந்தவன் என்பதை நிரூபிக்க சவுல் துடிக்கிறார். கடவுளே எனக்கு உண்மையை வெளிப்படுத்தும் என்று வேண்டுகிறார். அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காகவே யோனத்தான் மீது சீட்டு விழுகின்றது. யோனத்தானும் என் பசி அதை நீர் உணர்ந்து கொள்ளவில்லையே என்று உணர்த்துவதாக நாம் அறிகின்றோம். அது தவறு என்றால் நான் சாகவும் தயார் என்று சொல்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறேன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தந்தையர்களே, இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த மத்தியிலே அந்த வீரர்களும் கூட போர் வீரர்களும் கூட மாற்று கருத்து சொல்லுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்பதையும் அறிந்திருக்கின்றோம். இப்படியாக ஒரு அரசன் எவ்வாறாக இருக்கக்கூடாது என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்றான். எதிர்கருத்தை வரவேற்பதில்லை, எதிர்கருத்து சொல்பவர்களுக்கு பயமுறுத்துகின்ற வகையில் இருக்கின்றான். கடவுளையும் சொல்ல விடவில்லை, குருக்களையும் சொல்ல விடவில்லை, யாரையுமே சொல்ல விடாமல் தான் தோன்றித்தனமாக தான் எடுத்ததே எல்லாம் சரி என்று சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தந்தையவர்களே, இதிலையும் தாண்டி இன்னும் அதிகமாக இந்த சவுல் செய்த தவறுகள் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தந்தை அவர்களே, அழகான ஒரு சுருக்கமாகவும் சொன்னீங்க, நான் சொல்ல வேண்டியது அழகாக செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. 35ஆம் வசனத்தை வாசிப்போமே. சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்பினார், அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிப்பீடம். ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிப்பீடம். இது இயல்பான ஒரு காரியம். ஒரு படிப்பீடத்தை எழுப்புறாரு, ஒரு பெருங்காலை உருட்டிட்டு வந்து இதன் மேலே அடித்து ஆட்டையோ மாட்டையோ ரத்தம் இல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். அவங்க பண்ண பாவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் படிப்பீடம் எழுப்புறாரு, பழி ஒப்பு கொடுக்கிறாரு. 2 காரியங்களை சவுல் செய்கிறார். ஒன்று,
பழி நிறைவேற்ற வேண்டிய குருவினுடைய கடமையை தனதாக்கி கொள்கிறார். இரண்டாவது, இப்படிப்பட்ட பலிப்பீடங்களை ஆண்டவரின் உத்தரவு இல்லாமல் ஆண்டவர் சொல்லாத இடத்தில் கட்டுவது என்பது பாவத்திற்குரிய காரியம் என்று தோரா சொல்லுகிறது. உதாரணத்திற்கு இணைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிபலிகளை செலுத்தாதபடி கவனமாய் இருங்கள். நல்லா கவனிங்க. கண்ட இடமெல்லாம், அந்த வார்த்தை மொழிபெயர்ப்பு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாலும் கூட, நீங்கள் விரும்பும் இடமெல்லாம் ஆஸ் யூ லைக் பண்ணக்கூடாது. அடுத்தது வாசிங்க. ஆனால் உங்கள் குலங்களுள் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஓர் இடத்தை தேர்ந்தெடுப்பார், அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள். ஒரு பெரிய கல்லை உருட்டிட்டு வா, இங்கே வை, அது மேலே அடித்து சாப்பிட்டோம். நான் ஒரு பலிப்பீடம் கட்டுறேன், அது ஆண்டுக்கு பலி ஒப்பு கொடுப்போம். நல்லுறவு பலிகளையும் எரிபலிகளும் ஒப்பு கொடுப்பேன். 2 காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று, இறைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்கிறது, கண்ட இடங்களெல்லாம் பலிப்பீடங்களை கட்டாதீங்க. உங்கள் குலத்திலிருந்து நான் சொல்லும் இடத்தில் ஒரு பலிப்பீடம் எடுத்துங்கள், அங்கே எரிபலிகளையும் தகன பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுக்கிற சொல்கிறாரு. இப்போ அந்த பலிப்பீடம் என்பது மிஸ்பேயாஹ் என்று ஆல்டர் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற விவிலிய வார்த்தை, இப்ரேய வார்த்தை பாமோத். பாமோத் என்பது தொழுகை மேடு என்று நம்முடைய பொது மேற்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகை மேடு பாகாலுக்குரியது, அஷேராக்கு உரியது தொழுகை மேடுகள். இப்படி சவுல் எழுப்பிய அந்த பலிப்பீடத்திற்கு தொழுகை மேடை போன்ற ஒரு தோற்றத்தை ஆசிரியர் காட்டுகிறார். கண்ட இடத்தில், நீ விரும்பும் இடத்தில், ஆண்டவர் விரும்பாத இடத்தில், ஆண்டவர் சொல்லாத இடத்தில் என்று அந்த காட்சி சொல்லும்போது, இந்த வாக்கியம் சாதாரண வாக்கியமாக இருந்தாலும் கூட அதில் அடங்கியிருக்கிற அர்த்தம் மிக அதிகமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது 36ஆம் வசனத்தில் சவுல் சொல்கிறாரு, ஒரு யோசனையை முன்வைக்கிறார். வாசிங்களேன். அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம், அவர்களுள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார். அப்போ என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அவருடைய ஆலோசனை சொல்லிட்டு அவருடைய கருத்தை கேட்குறாரு. யாரை கேட்குறாரு? படைவர்களை கேட்குறாரு. அடுத்து குருக்களை கேட்குறாரு. 2 காரியம் நம்ம ஏற்கனவே இந்த காட்சி நடந்தது, மீண்டும் ஒரு முறை நடக்கிறது இல்லைங்களா? பிலிஸ்தீன் பாளையத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது, போருக்கு போகலாமா? அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கையை விளக்கி நான் போகிறேன் அப்படின்றாரு. இப்போ மறுபடியும் ஒரு காட்சி நடக்குது. அவருடைய சவுலுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். விடியற்காலை வரை தாக்கி கொள்ளையடிப்போம் என்று சொல்கிறார்கள், ஒருவரையும் விடமாட்டோம் ஆலோசனை. படைவர் என்ன சொல்கிறாங்க? உமக்கு விருப்பமானது எனக்கு செய்யுங்க. இதே காட்சியை இங்கே கொண்டு வாங்களேன். 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாங்க சொல்லுங்களேன். 14:7. அதற்கு அவர்தம் படைக்கலன்களை தாங்குவோன், உம் மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், உம் மனதிற்கு ஏற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான். தலைவனுக்கும் துணைவனுக்கும் இருக்கின்ற அழகான காட்சி ஒப்பீடு ஆசிரியர் சொல்கிறார். 14:7 அதே மாதிரி சொல்கிறார், போகலாமா, செய்யலாமா, ஒருவேளை ஆண்டவர் பகவான் சார்பாக செயல்படுவார், சிலரை வைத்தோ பலரை வைத்தோ ஆண்டவர் வெற்றி கொணர்வார். அவன் சொல்கிறார், யோனத்தான் சொல்கிறார். படைவன் என்ன சொல்கிறான்? உன் இதயம் ஆண்டவரின் இதயத்தை போல, உன் ஆன்மா ஆண்டவரின் ஆன்மாவத்திற்கு ஒத்திருக்கிறது. உன் இதயமும் ஆன்மாவும் ஆண்டுக்கு ஒத்திருப்பதனால் நானும் உன்னோடு வருகிறேன், உன் மனம் விரும்புகிறதை நீ செய். போனாங்க, ஜெயிச்சாங்க. அதே ஒரு காட்சி இங்கே வைக்கிறார். அங்கே மைக்ரோ காசம், இங்கே மேக்ரோ காசம். அங்கே மைக்ரோ சீன், இங்கே மேக்ரோ சீன். இங்கே பெரும் படை, பெரும் தலைவர், அரசன். சொல்கிறான், போகலாமா வேண்டாமா, நீ விரும்பதே செய்யும். இங்கே எந்த ஒரு பற்றுதல் இருக்குது, எங்கே ஒரு தொடுதல் இருக்குது, எங்கே ஒரு பற்றுறுதி இருக்குது? நீ விருப்பம் போல செய்கிறத நீ செய்ப்பா. ஒரு பற்றுறுதி இல்லாத இன்டிஃபரண்ட் ஆன்சர். அங்கே தலைவனும் துணைவனும், இங்கே தலைவனும் துணைவனுமாகிய படைவர்களும் என்ன சொல்கிறாங்க? பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சொல்கிறாங்க. ஏன்? அவன் செய்கிறது சரியா தப்பா என்ற உறுதிப்பாட்டை உள்ளத்தில் விதைக்கவில்லை. நான் ஆண்டவர் வழியில் தான் நடக்கிறேன், என் வழியில் நீங்கள் நடங்கள் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அவன் உள்ளத்தில் விதைக்கவில்லை. தலைவன் மிகப்பெரிய கட்டங்களை எழுப்புகிறான், ஆனால் அசிவாரத்தை அவன் பாதுகாக்க தவறுகிறான். உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. குருக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க. வாசிப்போம். குருக்களோ, நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள். ஒருவேளை அகியாவா கூட இருக்கலாம், ஏற்கனவே சந்தித்த அகியாவாக இருக்கலாம், உடன்படிக்கையின் பழையின் பாதுகாவலர் இருந்த அகியாவை அழைத்திருக்கலாம். அகியாவும் அணுந்த குருக்களும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. உடன்படிக்கை கூட இருந்தாங்களா, எப்போது அணிஞ்சிருந்தாங்களா, ஊரின் துணிமை போட்டாங்களா, அதெல்லாம் தெரியல. அவங்க முன்பு 3 காட்சிகள் இருக்குது. என்ன காட்சிகள் இருக்குது? போகாத, பிற்பாடு பார்க்கலாம். 3 விடைகள் இருக்கலாம். அவர்கள் மறுமொழி கேட்டார். அவங்க அந்த விடையை சொல்லணும். கடவுள் சொன்னாதானே அவங்க சொல்லுவாங்க. அன்று அவர் கடவுள் மறுமொழி கூறவில்லை, சொல்லலை. அப்போ ரொம்ப அழகான ஒரு காட்சியை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஊரின் தும்பை பயன்படுத்தினாங்களா, கடவுள் பதில் சொன்னாரா? சொல்லலை.
சொல்லலை. அதுலேருந்து என்ன இருக்குது, இது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. நான் புரிஞ்சுக்கிறோமா இல்லைங்களா? அந்த சென்சிட்டிவிட்டி பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி சவுலுக்கு இல்லை. அடுத்த வசனத்தை வாசுங்களேன். எனவே சவுல், வீரர்களின் தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள், இன்று இப்பாவம் எவ்வாறு நடந்தது என்று கண்டறியுங்கள். 38 வாசிப்போம். 38 அந்த வார்த்தை சும்மா சாதாரணமாக இருக்குது. யாரை கூப்பிட்றாரு? வீரர்களின் தலைவர்களே. வீரர்களின் தலைவர்களே. இந்த வீரர்களின் தலைவர்கள் 100 தலைவராக இருக்கலாம், 1050 தலைவராக இருக்கலாம், ஆயிரங்களின் தலைவராக இருக்கலாம். நீங்கள் வாருங்க, நீங்கள் சொல்லுங்கள். யார் சொல்ல வேண்டியது? கடவுள். குருக்கள் சொல்லணும். குருக்கள் கேட்டாங்களோ இல்லையோ தெரியாது, குருக்கள் சொன்னாங்களோ தெரியாது, குருக்கள் சொல்ல முயற்சித்தாங்களோ இல்லையோ தெரியல, அவங்க வாய்ப்பு கிடையாது தெரியல. ஆண்டவர் மறுபடி ஒன்றும் கூறவில்லை. அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் பதில் சொல்லலை. விட்டுருக்கணுமா இல்லையா? அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி லேக்காக இருக்கிறதுனால, படைகளின் தலைவர்களே, வீரர்களின் தலைவர்களே, நீங்கள் வாங்க, நாம் கண்டறிவோம். கண்டறிய வேண்டிய குருக்கள், சொல்ல வேண்டிய ஆண்டவர் மறுபடி சொல்லவில்லை. இவர் கண்டுபிடிக்கிறார். எதிர்மறை தலைமைத்துவ பண்பை சவுலிடமிருந்து கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது என் தாழ்மையான கருத்து. Today, the leaders want to hear what they want to hear. So, the companions, the counselors, they say what the leader wanted to hear. அங்கே ஒரு செயல் திட்டமோ முனைப்போ ஒரு விண்ணரசின் விளிம்பியங்களோ வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அவருடைய திருவுளம் அல்ல, தலைவரின் திருவுளம் நிறைவேறுக என்று ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் நடக்குது. இதைத்தான் சவுல் செஞ்சு காமிச்சார். இறைவனிடம் கேட்க வேண்டும். படைகளிடம் கேட்டாங்க, எங்கேயும் பதில் சொல்லலை. படைகளின் தலைவர்களை நீங்கள் வாங்க, நாம் கண்டறிவோம். இந்த பாவம் யாரால் வந்ததுன்னு நாம் கண்டறிவோம். போகலாமா வேண்டாம் என்று நாம் கண்டறிவோம். அப்போ யாரெல்லாம் ஒத்து வரலையோ, யாரெல்லாம் மாற்று கருத்துக்கு சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்களோ, மாற்று கருத்தை சொல்ல நினைக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் தட்டி கழிச்சிட்டு என் கருத்து யாரெல்லாம் அனுமதிக்கிறாங்களோ அவங்கள வச்சு ஒரு ஆலோசனை செஞ்சு, அவர்களை வைத்து ஒரு திட்டம் திட்டி, அவர்களை வைத்து ஒரு வியூகம் வகுத்து உன் திட்டத்தை நிறைவேற்றுகிறாய். நாட் த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு, பட் வாட் யூ வாண்ட்ஸ் டு. எரேமியா புத்தகத்தில் நான் மாணவர்களும் சொல்லுகிற ஒரு அழகான கருத்து, சர்வ் த லார்ட் த வே காட் வாண்ட்ஸ் யூ டு சர்வ். சர்வ் த லார்ட் நாட் த வே யூ வாண்ட் டு சர்வ். அது அழகான ஒரு காட்சி. ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் ஆண்டவர் விரும்புவது போல தன் பணியை செய்வான். ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் தான் விரும்புவது போல ஆண்டன் பணியை செய்தால் தவறுதான். தான் விரும்புவது போல ஆண்டன் பணியை செய்ய நினைத்தால் தவறுதான். நல்ல தலைவன் என்கிறவன் ஆண்டவர் விரும்புவது போல் அவரின் பணியை செய்வான். Serve the Lord the way God wants you to serve, not the way you want to serve the Lord. அது ஆண்டவரின் பணியாக இருந்தாலும் ஆண்டவரின் விருப்பப்படி இல்லாவிட்டால் அது தக்க பலனையோ தக்க விளைச்சலையோ தராது என்பது தாழ்மையான கருத்து. எரேமியா அப்படி தான் நினச்சார். நான் போதிக்கணும், அது நிறைவேறணும், எருசலேம் கட்டணம் இடிக்கப்படணும், தகர்க்கப்படணும், நாடு அழியப்படணும், மக்கள் கைவிலங்கோடு கடத்தப்படணும். நடக்கலையே, நான் சொன்ன வார்த்தை நடக்கலையே, அங்கலாய்க்கிறாரு. மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ போலி உருவாக்குற, நீ சொன்னது எங்கே நடந்துச்சு, நடக்கலையேன்றாங்க, தவிச்சு போகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, serve the Lord the way God wants you to serve, not the way you want to serve. அதான் எரேமியாவுக்கும் இறைவனுக்கும் நடக்கிற போராட்டம் அதுதான். இன்றைக்கு அதை கண்டுபிடித்தோம் என்றால் பல திட்டங்கள், இறை திட்டங்கள் அருமையாக நமக்கு தெளிவாகும். இறை ஏவுதலை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அந்த ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டி அழகாக அகற்றப்படும் என்பது இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான பாடம். இப்போ படைகளின் தலைவர்களே, அதில் இருக்கிற ஒரு தியாலஜிக்கல் ஐடியாவும் ஸ்கிரிப்சுவல் எக்ஸாட்டிக்கல் ஐடியாவும் நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு பாருங்களேன், வழக்கமாக லேவியர்களையும் குருக்களையும் தான் இறைவனுடைய திட்டத்தை தேர்ந்தெளிய செய்தி கேட்பார்கள். இந்த படை வீரர்கள் என்கிறவர்கள், படை வீரர்களின் தலைவர்கள் என்கிறவர்கள் லேவியர்கள் அல்ல, குருகுலத்தை சார்ந்தவர்கள் அல்ல. படை வீரர்கள் மறுமொழி சொல்லவில்லை. குருக்கள் நாங்கள் ஆண்டவரை அணுகப் போகிறோம் என்று சொன்னார்கள். அன்று அவர் மறுமொழி சொல்லவில்லை என்று வேதவசனம் வருகிறது. கடவுள் ஏன் மறுமொழி சொல்லலை? சவுலின் செயல்பாடு அவருக்கு பிரியமில்லாதாக இருக்கிறது, அவரின் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதனால் மறுமொழி சொல்லவில்லை. அதான் ஆங்கில விளக்க வழியாளர்கள் சொல்வார்கள், சவுல் செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருந்தது. இட் டிஸ்பிளீஸ்ட் காட். அதனால தான் அவர் மௌனமாக இருக்கிறார். அந்த காட்சியை விழுத்தின் பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். வாசிப்போம். நம்ம யோபு 35:12 வாசிப்போமே. அங்கே அவர்கள் கூக்குரலிடுகின்றனர், பொல்லார் செருக்கின் பொருட்டு அவர் பதில் ஒன்றும் சொல்லார். பொல்லாரின் செருக்கின் பொருட்டு அவர்கள் கூக்குரலிட்டாலும் ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. ஏசாயா 1:15 வாசிக்கல. என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. செம வார்த்தை. அண்ணா, நீங்கள் என்னை நோக்கி கரங்களை உயர்த்துவீர்கள், குரலை உயர்த்துவீர்கள், மன்றாடி ஜெபிப்பீர்கள். உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், நான் பாராமுகனாக இருப்பேன், அப்படின்னு திரும்பிக்குவேன்.
பாராமோகனா இருப்பேன். இன்னொரு இறைவாக்கர் சொல்றாரு, உங்கள் ஜெபங்கள் எனக்கு அருவருப்பை தருகிறது. உங்கள் திருவிழாக்கள், அமாவாசை, முழுமதி அருவருப்பை தருகிறது. உங்கள் பாடல்கள் இறைச்சலை போல இருக்கிறதுன்னு சொல்வார். அதே ஏசாயா புத்தகத்தில். ஏன்? உங்கள் கரங்கள் இரத்த கரைகள் பிடைந்திருக்கிறது. ஏழைகளுக்கு எதிரான குற்றம், நீதிக்கு எதிரான குற்றம், அநியாயமான குற்றம், இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்ன என்ன சொல்லுவேன்? உங்களை நான் அறியேன். ஐ டோன்ட் நோ யூ, கெட் லாஸ்ட். அதான் நான் சொல்லுவேன்னு சாமி சொல்றார். உங்கள் ஆணவ செருக்கினால் உங்கள் கொள்ள நான் கேட்க மாட்டேன். இரத்த கரைபிடிந்த கரங்களினால் ஜெபிக்கும் போது நான் கேட்க மாட்டேன். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் ஜபத்தை கேட்கல சாமி, என் கண்ணீரை பார்க்கல சாமி, எவ்வளோ நாள் சாமி, எத்தனை வருஷம் சாமி. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க, முழு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் முழு உண்மையை சொல்லுங்கள், சொல்லலாம் இருக்கலாம். அந்த ஜெபம் ஒரு பொடி வைத்து ஜெபிக்கப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. அதுதான் அந்த ஜெபத்தில் ஒரு உண்மை இல்லை.